வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஆக்சுவலா இது சைனீஸ் அப்படின்னு நினைச்சேன், ஆனா கொஞ்சம் டவுட்டாவே இருந்தது. பார்த்தா அவர் வந்து ஜாப்பனீஸ் போட்டோகிராஃபர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து அவரோட ஸ்கில்ஸ் எல்லாம் எங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக போட்டோஸ் எப்படி எடுக்கலாம், எப்படி ஃப்ரேம் பண்ணலாம், எப்படி எடிட் பண்ணலாம், இந்த மாதிரியான ஒரு சில லாஜிக்ஸ் பிஹைண்ட் போட்டோகிராஃபி அதை வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவர் வந்து நிறைய இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணும்போது அவர் கையில ஒரு பவர் பேங்க் இருந்தது, அதுவும் 25,000. சந்தீப் கிட்ட ஒரு பவர் பேங்க் இருந்தது, அதுவும் 25,000. இது வந்து ஷாமியோடது. அவர் வச்சிருந்தது ஆங்கர். ஷாமியோடது எப்படின்னா எவ்வளவு வாட்ல ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டிவா சொல்லுது. எப்படின்னா இப்போ நான் ஒரு போனை மாட்டுறேன், அந்த போன் வந்து 65 வாட் சார்ஜ் ஏறுது அப்படின்னா வேற ஒரு போன் மாட்டுறேன், அது வந்து ஒரு 35 வாட்டோ இல்லாட்டி வந்து இந்த மாதிரி ஏறுது அப்படின்னா கலெக்டிவா 100 வாட் அப்படின்னு காட்டும். இப்போ ஆங்கர் எப்படி காட்டுது? இந்த போர்ட் 1ல இது போகுது, போர்ட் 1ல 90 வாட் பயங்கரமா பண்றாங்க. போர்ட் 2ல எப்படி போகுது அப்படி அடாப்டர்லயே டிஸ்ப்ளே வச்சு கொடுக்கறான் அவன். இப்பலாம் அது அது நல்லா இருந்தது, நான் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. விஜெட்ஸ் மாதிரி வச்சுக்கலாம் அந்த இது. நல்லா இருந்தது, நல்லா. சோ இது பவர் பேங்க்ல இந்த மாதிரி டச் டிஸ்ப்ளே, பவர் பேங்க்ல சார்ஜர் இருக்குல, சார்ஜர் ஹெட்லயே இப்போ வச்சிட்டான் குட்டியா நானோ அப்படின்னு. இவ்வளவுதான் இருக்குது அந்த சார்ஜரே, ஆனா 65 வாட் அவுட். அதே மாதிரி பிரைஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் 4000 ரூபாய். ஏன்னா நம்ம ஊர்ல வாங்கினா ரொம்ப காஸ்ட்லியா இருக்குங்க. பட் அவங்க அலி எக்ஸ்பிரஸ்ல நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வாங்குறாங்க. அவங்களுக்குலாம் வந்து இங்க வாங்குறவனா கம்மியா இருக்கு அப்படின்றாங்க. துபாயில வாங்குனீங்கன்னா எல்லா ஊரோட காஸ்ட்லியா இருக்கு. எஸ் கண்டிப்பா. நான் ஒரு தடவை சார்ஜருக்காக போனேன், அவங்க ஊர் பின் வேறையா இருக்குன்னு போனேன். இல்ல நான் சார்ஜர் நாங்க திரம்ல தாங்க சொல்லுவோம். சொல்லுங்க எடுத்து தனியா சொல்லிட்டு போங்க. வாங்குற மாதிரியே இல்ல, கன்வெர்ட் பண்ணா எதை பார்த்தாலும் நம்ம ஊர் கரன்சிக்கு 5000 ரூபாய் 7000 ரூபாய். ஆமா, கேட்டது தப்பு தான்டா, நான் சார்ஜே எல்லாம் கூட இருந்துக்கிறேன்டா அப்படா அப்படின்னு சொல்லிட்டு சுத்த வேண்டியதா இருந்தது. பவர் பேங்க் வாங்கி தான் ஒப்பேத்திட்டு இருந்தேன். அப்ப என்ன பண்ணேன்னா, மத்தவங்க சார்ஜரை வாங்கி அதை வந்து நான் என்னோட அந்த 27,000 தான் இருந்தேன், அதை ஒப்பேத்தி இந்த 27,000 வச்சு மீது எல்லாத்தையும் உயிர் கொடுத்து அப்படி சுத்திட்டு இருந்தேன். ஆனா இவன் அல்டிமேட்டுங்க, ஜெப்ரானிக்ஸ் ஒன்னும் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. மோஸ்ட் நான் வந்து ஹார்ட் ஹேண்டில் பண்ண மாட்டேன், கீழ எல்லாம் போட மாட்டேன். 100 வாட்னால லேப்டாப் சார்ஜ் பண்ணிடலாம். ஆமா, நல்ல கன் மாதிரி நிக்கிறாங்க. அவர் அந்த அடி அடிக்கிறாரு, அப்பயும் நிக்கிறான். இது வந்து 60 வாட்ல சார்ஜ் ஏறுது ப்ரோ, வித் டிஸ்ப்ளே வேற இல்ல. சோ இது ஒரு கிரேசியான ப்ராடக்ட் உண்மையிலேயே. இதான் 60 வாட்ல சார்ஜ் ஏறுது, 100 வாட் வரைக்கும் சார்ஜ் பண்ணுது. சோ 60 வாட்ன்றனால நான் என்ன பண்றேன், ஷாமியோட 100 வாட்ல இருக்கு, இப்ப 120 வாட்ல ஒர்க் ஆக மாட்டேங்குது ப்ரோ. அந்த 120 வாட் பவர் வேற மாதிரி போல, அது ப்ரொப்ரைட்டரியா மேபி. அந்த 120 வாட் அதுல கனெக்ட் பண்ணா மேபி PDPPS 65 வாட்லாம் போட்டா டக்குன்னு ஏறிடும். அதெல்லாம் போட்டா அது போட்டாலும் 60க்கு ஏறும். இது ப்ரோகிராம்டு மாதிரி தான் ஏறுது. நான் இப்போ வந்து ஷாமியோட லேட்டஸ்ட் 100 வாட் போட்டு பார்த்தேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்னு. அது போட்டா 60 வாட்ல ஏறுது. ஷாமியோட 67 வாட் இருக்கு தெரியுமா, அதுலயும் 60 வாட்ல ஏறுது. சாம்சங்கோட 45 வாட்ல போட்டீங்கன்னா 45 வாட்டோ 40 வாட்ல ஏறுது. ஸோ அதெல்லாம் ஏறுது. அந்த 120 வாட்டு அதே மாதிரி இவனுங்களும் சூப்பர் புக்ல 100 வாட்டு அப்படிலாம் வச்சிருந்தாங்கல்ல, அதெல்லாம் போட்டா ரொம்ப ஸ்லோவா ஆகும், ஏறவே இல்லை. 10 வாட்டா ஏறவே, பவரே எடுக்க மாட்டேன்ருச்சு. இவன்டெல்லாம் எடுக்க முடியாது போடா அப்படிங்குது. அப்புறமா 5 வாட்டு பிரிக்க மாட்டேனா கூட எடுக்கிறேங்குது. ஏன் அவன்ல இருந்து எடுறான்னா சரி, அவன் கட் டவுன் பண்ணி 5 வாட்டுக்கு எடுறா, அவனை கனெக்ட் பண்ணா நான் சார்ஜர் மாட்டேன். ஆமா, எங்க ஸ்டாண்டர்டுக்கு அவன் ஒத்து வர மாட்டான். அப்படிதான் வந்துச்சுங்க நிஜமா. ஸோ குவால்காம் குயிக் சார்ஜ்ல ஏறுது, பிபிஎஸ்ல நல்லா ஏறுது, பிடியும் கொஞ்சம் ஓகே. பட் இந்த மாதிரி ப்ரொப்ரைட்டரி சார்ஜர் இல்லையா மாட்டினா காரி துப்பிடுது அப்படின்னு அந்த கரடி துப்புன மாதிரி. வேற வாங்கிக்கடா, யூ ஆர் ரிஜெக்டட், யூ ஆர் செலக்டட், வேற வாங்கிக்கடாவா, அது ரொம்ப கஷ்டங்க. ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் கமெண்ட் Seren_Kido அப்படிங்கிறவர் தான். லாஸ்ட் அப்டேட்ல ஃபோன் ரொம்ப ஹீட் ஆகுது, பேட்டரி ஃபாஸ்டா ட்ரெயின் ஆகுது, கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் மாதிரி இல்ல, கேமிங்ல லேக் தெரியுது, சீக்கிரம் ஒரு அப்டேட்டை கொடுத்து சரி பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த ஃபோனு வச்சு பேசிட்டு? ஓ, X300. ஓகே, X300 பத்தி தான் போட்டிருந்தாரு. அது ரீசன்ட் அப்டேட். நான் இன்னைக்கு ஆக்சுவலா தாங்க சொல்லிட்டு இருந்தேன். என்னாச்சுன்னா, இப்போ இந்த போனை பத்தி பேச்சு வரும்போது கூட நிறைய பேர் வந்து 80-90K எல்லாம் ஓவர் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்ட் தான், திரும்பியும் சொல்றேன். வண்டி கூட பாருங்களேன், 25 லட்சத்துக்கும் வண்டி இருக்கு. நான் ஆனா போய் எக்ஸல் வாங்குவேன், அது நம்ம ப்ரிஃபரன்ஸ். நான் என்ன பண்ண போறேன்னு தானே, இப்போ நான் அந்த 25 லட்ச ரூபா வண்டி வாங்கி சென்னையில இருக்கிற டிராபிக்ல, இங்க இருந்து சென்னையை கூட விடுங்க, குரோம்பேட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்குலாம் 25 லட்ச ரூபா வண்டினா அது என்னோட எஸ்கேன்னு தானே நீங்க சொல்லுவீங்க. ஸோ அப்போ அதே மாதிரி தான் ஃபோன் பேசுறதுக்கு நான் இதை வாங்குறேன் அப்படின்னு சொன்னா அவ்வளோ காசு கொளுத்து போயிருக்கு போல, அவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர பர்பஸ் இந்த டிவைஸ்லாம் இதுக்கு எதுக்காக டிசைன் பண்ணிருக்காங்களோ அந்த பர்பஸை நோக்கி நான் டிராவல் பண்ணலாம் ஒரு லாஜிக் இருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா, நிறைய பேருங்க டெலிகன்வெர்டரே கூட இந்த மாதிரி விவோ ஃபோனை வாங்கி இப்படி டெலிகன்வெர்டர் வாங்கி வாங்கின புதுசுல, இது நான் எல்லாரையும் காமனா சொல்றேன், நானே அப்படிதான் இருந்தேன். ஒரு ஃபோன் வாங்குறோம்னா வாங்கின உடனே அப்போல்லாம் ரொம்ப அந்த எந்தூசியாசம் வாங்கிட்டு ஒரு வாரம் அதை கட்டி பிடிச்சிட்டு படுப்போம். அப்புறம் ஒரு 4 வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அதை மதிக்கவே மாட்டோம். வண்டி வாங்கின புதுசுல பாத்தீங்கன்னா டெய்லி எழுந்து தொடப்போம். ஒரு 2 தடவை அதுக்கு அழுக்காகுது, 4 இடத்துல டெலிகன்வெர்டர் சேல்லாம் போட்டுருந்தாங்க, வெறும் அந்த கன்வெர்டர் மட்டும் வித்துறாங்க, யூஸ் பண்ணல. எண்ட் ஆஃப் தி டே என்ன ஆயிடுதுன்னா, அந்த கேஸ் இது மட்டும் தனியா விக்கிறீங்க போராடுவி. ஆக்சுவலா என்னாச்சுன்னா, நான் இவங்க கிட்ட நமக்கு வாய் வரைக்கும் வருது கேட்காம இருப்போமா,
17x வரைக்கும் உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு, கேட்டு நீங்க ஏன் கன்வெர்ட்டர் கொடுக்க கூடாது? அது அவங்க ஆக்சுவலா பிளான்ல இருந்துச்சு, லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணிட்டாங்களாங்க. கேட்டா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கன்வெர்ட்டர் வந்து நாங்க யோசிக்கிறோம், நல்ல ரிசல்ட் தர முடியும், பட் நான் இப்போ எப்படி கன்வின்ஸ் பண்றது எனக்கு புரியல. போன் வாங்குறதே எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கேமரா, ஒரு மியூசிக் பிளேயர், ஒரு டிவி, இது எல்லாத்தையும் நான் வந்து ஒரே இடத்துல பாக்குறேன் வித் போனு அப்படின்னு தான் போனுக்குள்ள வந்தாங்க. இப்ப அவங்களை நான் கன்வின்ஸ் பண்ணணும் டெலிகன்வெர்ட்டர் வாங்குன்னு, நான் ப்ரொடியூஸ் கூட பண்ணிடுறேன், ஆனா வாங்குவாங்களா? எவ்வளவு பேர் வாங்குவாங்க? வாங்கினா சரி ஃபர்ஸ்ட் ஜென் வாங்கிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஜெனோட சேல் ஃபிகரை வச்சு நான் செகண்ட் ஜென் போறேன். ஃபர்ஸ்ட் ஜென் வாங்கின நிறைய பேர் எப்போ ரியலைஸ் பண்றாங்கன்னா, ஒரு மாசம் கழிச்சு நம்ம இது யூஸே பண்ணல அப்படின்னு நினைக்கிறாங்க. செகண்ட் ஜென்ல அப்ப என்ன இந்த சேலும் ஆகல, ஏன்னு பார்த்தா இந்த யூசரோட ரிவ்யூ ஃபீட்பேக் எப்படி இருக்கும்னா, வாங்கி சும்மா தான் இருக்கு, யாருக்கா வேணுமான்ற அளவுக்கு இருக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஃபெயில் ஆயிடும். அதனால நாங்க எப்படி யோசிக்கிறோம்னா, போனை தின் ஃபார்ம் ஃபேக்டர்ல செய்யணுங்கிறது எல்லாருக்கும் இடையில காம்படிஷன் போகுது. வெயிட்டும் கம்மியா மெயின்டைன் பண்ணணும், பாடி வெயிட் பேலன்ஸ் பண்ணணும், இது எல்லாமே எல்லாரும் காம்படிஷனா இருக்கு. இப்போ பின்னாடி நான் அவ்வளவு பெரிய சட்டியை மாட்டி, எக்ஸாம்பிளுக்கு சொன்னா இதுவே ஒரு சட்டி தான், இவ்வளவு பெரிய சட்டியை மாட்டி இந்த சட்டிக்கு மேல வந்து இவ்வளவு பெரிய ஒரு எக்ஸ்டர்னல் லென்ஸை மாட்டினா அப்புறம் எப்படி இந்த இவ்வளவு நாளா நம்ம மூவ் பண்ணதை தாண்டி ஆப்போசிட்டா போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வச்சாங்க. ஸோ அப்போ அவங்க கடைசியில் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ கூட டெக்னாலஜி நீங்களாம் பார்த்துருப்பீங்க, ஒரு மாடுலர் ஃபோன் வந்து அவங்க பின்னாடி இந்த லென்ஸ் மாட்டெல்லாம் காமிச்சாங்களா, இதுக்கு முன்னாடி Xiaomi 15ல அதை வந்து ப்ரோட்டோடைப்பா காமிச்சிருப்பாங்க. போகோ பின்ல வந்து பின்னாடி மேக்னெட்டிக்ல கனெக்ட் ஆகும், அதுல இருந்து உங்களுக்கு ஜூம்டு போட்டோஸ் இதெல்லாம் எடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கான்செப்டை அவங்க வந்து மெருகேற்ற முடிஞ்சா நம்ம கேஸே இல்லாம கூட எக்ஸ்டர்னல் லென்ஸ் அழகா ஒட்டி யூஸ் பண்ணலாம். பட் அகைன் அப்பயும் இதே கேள்விதான், ஒரு வாரம் யூஸ் பண்ணுவேன், சரி 2 வாரம் யூஸ் பண்ணுவேன், ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் அந்த லென்ஸ் எடுத்துட்டு வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாங்க, மறந்துட்டாங்க. அதனால உள்ள இன்டர்னலாவே எப்படி நம்ம ஒர்க் பண்றது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா ஸ்டெப்லெஸ் ஜூம் பத்தி பேசிட்டு இருந்தாங்க எல்லாரும், ஆனா ஒரு வருத்தங்க இது எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, அங்க ஸ்டெப்லெஸ் ஜூம் வா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுறாங்க வர சாக்க கிரியேட்டர்ஸ் எல்லாம். யாருக்குமே தெரியல சோனில இருக்குன்னு. சோனில இது எப்போ இருந்தோ இருக்குன்னு நான் சொல்றேன். தெரியாது சோனியா இல்லையேங்க, ஹுவாவேல தானங்க உங்களுக்கு அப்படியே சென்சார் ஷிஃப்ட் ஆகி அப்படியே டபுள் ஃபோக்கல் லென்த்துக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லையா, சோனில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும், உங்களுக்கு அப்படியே கண்டினியூஸ் ஜூம் ஆகும், ஆப்டிக்கல் ஜூம் அப்படின்னு சொல்றேன், இதே மாதிரி அப்படின்னு சொல்றேன். அவங்களுக்கு வந்து யாருமே நம்பல. ஸ்பெக் பேஜ் ஒன்னு என்ன தெரியுமா சொன்னா, ஜிஎஸ்எம் என்னால போட்டு பாருங்க, சாகடிக்காதீங்க பார்த்துட்டு, ஆமா 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கா, சாக்க குறை ஏன் அப்படி படுத்துறீங்க, அவனை எப்போ வந்து வச்சிருக்கான், நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அவன் இதெல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு ஜோக்கு, நான் அந்த சாம்சங்கும் சரி சோனியும் சரி சென்சார் சைஸ் போய் பார்த்தா 1/3.4, அது செல்ஃபி கேமரால கூட இல்ல, எல்லாரோட செல்ஃபி கேமராவே இந்த போன் அதை காரியத்து போன பாருங்களேன். ஆனா இதுதான் வந்து சோனி கிட்ட இருக்க டிராபேக், சென்சார் ரொம்ப குட்டி. இதேதான் சாம்சங்கும், சாம்சங் தான் HP செஞ்சு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் சப்ளை பண்றது. நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, உங்க எல்லாருக்காகவும் நீங்க எல்லாம் விருப்பப்பட்டு கேட்டீங்கன்றதுக்காக 1/3.7 1/3.2 போதும் தெரியாது. அந்த 3x டெலிஃபோட்டோ இன்னும் இருக்கு, ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கேன், ஊருக்கு போய் கிழிச்சதெல்லாம் போதும் போ. அதுதான் சரி. மொத்தம் வருத்தம் என்ன அப்படின்னா, அப்டேட்ஸ் பயமா இருக்கு ப்ரோ எனக்கு. நான் இதனாலதான் வந்து என்னால கான்ஃபிடென்ட்டா நிறைய போன்ஸை பத்தி பேசவே முடியல. ரீசெண்டா நான் வந்து SRK கூட ஒரு வீடியோ பண்ணிருப்பேன், அதுல அந்த X200 சீரிஸ்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கல்ல, X200 FE முடிச்சு விட்டாங்க நாங்க அப்டேட்ல, அதுவும் கமெண்ட் எடுத்துருக்கேன், வழி அடுத்தது வரும். சரி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. ஆனால் இதுதான் கிரேசி வித் அப்டேட்ஸ். கிரேசியா ஒன்னெல்லாம் உசுரோடு விட்டாதானடா அப்படின்னு சொல்லி உள்ள போடுற மாதிரி இருக்கு. சரி, நவீன் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் அண்ணா, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்ல, Vivo X300 Pro Jan 1 வாங்கினேன், X60 Proவை எக்ஸ்சேஞ்ச் போட்டு ஆஃபர் எல்லாம் போட்டு 77.5K வாங்கினேன். 2 monthsல ஒரு 1000+ ஃபோட்டோஸ் எடுத்தேன். 200 MPல எடுக்கிற ஃபோட்டோஸோட கிளாரிட்டி ட்ரூவா வேற லெவல்ல இருக்கு, எவ்வளோ ஜூம் பண்ணாலுமே பிக்சல் பிரேக் ஆகலை, அது ரொம்ப ஒர்த்து. அதே மாதிரி போர்ட்ரேட்ல 50mm 85mm எடுக்கிற போட்டோஸ் எல்லாமே பங்கமா இருக்கு. வீடியோஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஜூம் பண்ணி போட்டோ எடுத்தா ஐ ஃபீல் தட் AI அது கொஞ்சம் பெட்டரா இருந்து இருக்கலாம். அது இந்த டிசேபிள் பண்ணிட்டு எடுத்து பாருங்க ப்ரோ. எனக்கு X300ல டிசேபிள் பண்ணாலும் கூட நியரா சாலா என்ன டிசேபிள் பண்றதுக்கு என்னோட அல்காரிதம் அதான், நான் தான்டா டிசைட் தெரிஞ்சதா வாங்குனேன், அந்த மாதிரி தான் ஃபோர்ஸ் பண்ணிச்சு. நீங்க வந்து மேபி டெலிஃபோட்டோக்கான ஏஐக்கு உள்ள ஆப்ஷன் இருக்கும், அதை டிசேபிள் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. சரியா, அந்த ப்ரீசெட் மாத்தி யூஸ் பண்ணி பண்ணலாம். ஆனா இல்ல ஸ்ட்ரீட் போட்டோ அடுப்பு என்ன ப்ரோ, அதான் ப்ரோ 10x 20x எல்லாம் போயிட்டு நான் அந்த டெக்ஸ்சர்ல எடுக்கிறேன், டார்ச்சரா இருக்கு. அது நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்க. சரியா, பேட்டரி நான் டெஸ்ட் பண்ணேன் ப்ரோ. என்னோட ஷிஃப்ட் டைமிங் வந்து 5 PM to 2 AM. ஸோ 4:30க்கு நான் வந்து 100% சார்ஜோட கிளம்புனேன்னா டேட்டா லொகேஷன் எல்லாமே ஆன்ல இருக்கும். டின்னருக்கு 9க்கு போவேன், அப்போ நான் கால்ஸ் வரும், ஒரு 5 to 10 minutes பேசுவேன். ஸோ எனக்கு பேட்டரி வந்து ஒரு 4:30லேருந்து 9 PM வரைக்குமே 91ல இருந்து, அப்புறமா ஒரு 30 minutes பிரேக்ல கேம் விளையாடுவேன். 1 AM அப்புறமா சாங்ஸ் கேட்பேன். ஸோ வீட்டுக்கு 2:30க்கு
to 3 வந்துருவேன். ஓகே. அப்போ ஒரு 75% இருக்கும் வந்திருக்கும். இது ஒன் டே சம் 100% டேட்டா ஆஃப் பண்ணிட்டேன்னா, லொகேஷன் ஆஃப் பண்ணிட்டேன்னா, பேட்டரி சேவ் ஆன் பண்ணா இதே வந்து மாதிரி ஃபோன் கால்ஸ்லாம் வரும். அப்பப்போ பேசுவேன். 9 PM வரைக்கும் 99 இருக்கும். வீட்டுக்கு வரும்போது 91. எஸ், கிரேசி ப்ரோ இதெல்லாம். அப்போ என்ன ஆகுது, ஒரு ஃபுல் ஆஃபீஸ் ஒர்க் டைம்ல பவர் சேவர் மோட்லாம் போட்டு நம்பி யூஸ் பண்ணா ஒரு 4 நாளைக்கு ஒருக்க சார்ஜ் போடுற அளவுக்கு யூஸ் பண்ணலாம். ஆமா, ஸ்டாண்ட் பைலயும் பவர் சேவர் மோட் போட்டு ஓரமா தூக்கி போட்டோம்னா அது பாட்டுக்கு இருக்கும். சூப்பர். டிராவல் பண்ணும்போது நீங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது அட்வான்டேஜா இருக்கும். சார்ஜ் போடுற அவசியம் இருக்காது. சாலா நீ யாரா? உங்க அண்ணன் தம்பிலாம் வருவான், வெயிட் பண்ணுங்க. இவருங்க அதான் அண்ணன் தம்பிலாம் வருவான், வெயிட் பண்ணுங்க, பதறாதீங்க. டார்ச்சர் பண்ணி 11 பேர் எனக்கு ஒன்று குழு இருக்குங்க. 11 பேரா? ரொம்ப கடிக்கிறான், அரிக்குது, டார்ச்சரா இருக்குங்க. ஓகே, அடுத்து வந்து என்னன்னா, ஆனால் இது வந்து கிரேசி பேட்டரி லைஃப் தான். நான் கேமராக்காக தான் மெயினாக வாங்கினேன். ஸோ எனக்கு ஒர்த்தாக தான் இருக்கு. ப்ரோ வந்து கேமரா, பேட்டரி, டால்பி விஷனு, ஏஐ ஃபீச்சர்ஸு, அப்புறமா ஃபாஸ்ட்டாக எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கு. கான் வந்து ஆரிஜின் வாய்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கலாம். நான் ஏதாச்சும் ஒரு ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணால் விவோவோட ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதா? அன்இன்ஸ்டால் பண்ணாலே நோட்டிஃபிகேஷன் வருதா? நான் இருக்கேன் அப்படின்றத காட்டுறேன். இதை ஏன்டா அன்இன்ஸ்டால் பண்ணேன் அப்படின்னு சொல்லி உள்ள குதிக்குது போல. ஓகே சரி, ஆனால் பரவாயில்ல, ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கேட்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் வந்து நிம்மதியாக அவருக்கு பிடிச்ச மாதிரி யூஸ் பண்ணி ஆஃபீஸ் பிரேக்கில் 1/2 மணி நேரம் கேம்லாம் ஆடியும் 75% வீட்டுக்கு போகும்போது மிச்சம் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு கிரேசியான விஷயம். இவனால ஒருத்தர் மோசமான ஒருத்தர் இருக்கான். யாரவன்? X9 Pro 7500 இமேஜ் உங்கவே மாட்டேங்கிறாங்க. உங்க எல்லாருக்காகவும் இன்னும் மோசமான ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். அவன் பேர் தான் X8 Pro Max. ஆமா, இது போக்கோ 9000. ஆனா நாங்க கேம் விளையாண்டு ட்ரெயின் பண்ணுவோம். சரி பரவாயில்ல, கேமே விளையாடலன்னா 9000 mAh வச்சுக்கிட்டு இவரு யூஸ் பண்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணா அது சரி அனுப்புங்க, நான் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன். அது கேமரா ஃபோனும் கிடையாது வேற. நான் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன், கண்டிப்பா நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு என்ன அடிச்சாலும் எனக்கு, ஏன்னா எனக்கு 15 Pro Plus வெரி இம்ப்ரெஸ்ட். இதுவே நல்லா இருக்குல்ல பேட்டரி லைஃப். எடுத்துர்க்கேன், எல்லா ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்துர்க்கேன். நம்ம ரிவ்யூ போது போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து சதுஷா அத்விகா அப்படிங்கிறவங்க வந்து, ப்ரோ லோ லைட் ஃபோட்டோ அண்ட் வீடியோ எப்படி இருக்கு ப்ரோ? லோ லைட் ஃபோட்டோ எனக்கு ஓகே, ஆனால் இங்கே பாருங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லோ லைட் ஃபோட்டோ நிஜமாவே ரொம்பவே ப்ரீமியமாக எடுக்கணும் அப்படின்னா, அதை ரொம்ப சூப்பராக எடுக்கணும் அப்படின்னா சென்சார் ரொம்ப பெருசாக இருக்கணும். எஸ், அப்போ என்ன ஆயிடுது, இப்போ X100 அல்ட்ரால எவ்வளோ லைட் உள்ள வருதோ. எக்ஸாக்ட்லி, ஆக்சுவலாக X100 அல்ட்ரா பெட்டர். அது 300 ப்ரோ அண்ட் X300 கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா சென்சார் அவ்வளோ ஓப்பன். எஸ், ஸோ அதான் ஃபேக்ட். ஆனால் நல்லா எடுக்கும். அதுக்காக இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு X60 ப்ரோ யூசர் வந்து X200 ப்ரோவில் லேண்ட் ஆகிறாரு, X300 ப்ரோவில் லேண்ட் ஆகிறாரு அப்படின்னும் போது அவங்களுக்குலாம் வந்து X60க்கும் இதுக்கும் டே அண்ட் நைட் டிஃபரன்ஸ். ஸோ அதில் எடுத்ததுக்கு இதுக்கு சம்மந்தமே இருக்காது. அதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோனில் இருக்கீங்க, இல்லைனா 6 வருஷம் பழைய ஃபிளாக்ஷிப்பில் இருக்கீங்க, நீங்கள் வந்து இப்போ விவோட X300ல லேண்ட் ஆகிறீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் வந்து வில் அமேஸ் யூ, நோ டவுட். இதான் வந்து நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, நான் இதுதான் திரும்பி சொல்கிறேன். நான் 6 மாதத்துக்கு ஒருக்க ஃபோனை பார்த்துட்டு திரும்ப அந்த ஃபோனை பார்த்து 6 மாதத்தில் அந்த ஃபோனை பார்த்துட்டு டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு சொல்கிறது வந்து எனக்கு புரியல. ஏன்னா 6 வருஷத்தில் ஒருத்தர் ஃபோன் மாற்றுறாரு, 3 வருஷத்தில் மாற்றுறாருன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் போவார். சும்மா 3 மாதத்துக்கு ஒருக்க ஃபோனை மாற்றிக்கிட்டே இருந்துட்டு நான் ஒரு ரிவ்யூவர் நரேஷ் எங்கே இருந்தாலும் வரும். அதான். ஸோ ஒரு ரிவ்யூவர் பாயிண்ட்ல பேசும்போது என்ன ஆயிடுதுன்னா, ஒரு 3 months ஒன்ஸ் சும்மா ஏதாவது ஃபோனை பார்த்துட்டு இதில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, இந்த இன்னோவேஷன் இல்லை, அந்த இன்னோவேஷன்ல ரெனோவேஷன் இல்லை அப்படி பேசிட்டு இருக்கிறது வந்து அது ரொம்ப ஈஸிங்க. இப்போ சாம்சங்ல TM ராவ் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு நீங்க அனுப்பிடுங்க, அது எப்படி இருக்குன்னா, போதும் ஸ்பெக்கை சேஸ் பண்ணி ஓடுனதெல்லாம் போதும், நம்ம ப்ராஃபிட்டை பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அது வந்து எனக்கு தெரிஞ்சு தப்பா தெரியல. நான் இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், கம்பெனியா அவனுக்கு அது இல்ல, நான் இப்போ கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னா எனக்கு புரியல, இருக்கிற எல்லாமே R&Dல இருக்கிறதுல இருந்து வந்த ரெவன்யூ எல்லாத்தையும் தூக்கி திரும்ப போட்டுக்கிட்டே இருந்தேன்னு வைங்களேன். ஏன்னா அவனுக்கு அட்டி செமையா வாங்கினானுங்க போன வருஷம். அந்த இதுல ஃபவுண்டரி ஃபுல்லா அவுட் இல்ல அவனுங்களோடது, ஜாலியா இருக்கு, ஏகப்பட்ட லாஸ் அவனுங்களுக்கு. அதையெல்லாம் ஈடு பண்றதுக்கு ஏத்த மாதிரி ப்ராஃபிட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஜாலியா இருக்காங்க. ஆமா, இப்ப அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. அவங்களுக்கு வந்து எல்லா அது சொல்லுவாங்களே, எல்லா கிரகங்களும் 9 வந்து 18 கிரகம் பெற்ற ஒருவன் நிஜமா இப்ப நல்ல நிலைமையில இருக்காங்க. ஏன்னா ஜோக் என்னன்னா, அவரு உள்ள வராரு, அவர் பவருக்கு வரும்போதெல்லாம், ஏன் கார்த்தி எடுத்துக்கோங்க, அவனே சொல்லுவான், அவர் ஒரு கஞ்சன் அப்படின்னே சொல்லுவான், நிறைய காசு கட் பண்றாரு அப்படின்னு. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, அவரோட டென்யூர்ல ப்ராஃபிட் தான், ப்ராஃபிட் போயிட்டே இருக்கு, மேல மார்க்கெட்டே கவுந்து கிடக்கு. இப்ப பாருங்க, இப்போ ஷாமியை கூட நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இந்த பிரைஸ்க்கு எல்லாம் ஷாமி போனா தூ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சாம்சங் ஆனா இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்லயும் அப்படியே போயிட்டு இருக்கான் மேல. S24 விட S25 சேல்ஸ் அதிகம், S25 விட இப்ப S26 சேல்ஸ் அதிகம், ரெக்கார்ட் வரைக்கும் போயிட்டு இருக்கானுங்க அவனுக்கு. எனக்கு ஐடியா, ஏன்னா அவன் ட்விட்டர்ல என்னடா ஒண்ணுமே மாறலன்னு கலாச்சிட்டு இருக்கான். இதுல வேற பிரைவசி பிக்சல்னு சொல்லிட்டு ஒன்னும் தெரியலன்னு கலாய்க்கிறாங்க. இவ்வளவு கலாச்சும் ஒரு போன் என்னடானா க்ரோயிங் ஃபேஸ்ல இருக்கு, ரொம்ப ஃபாஸ்டா வளர்ச்சி போகுது அப்படின்னா எனக்கு புரியல.
எனக்கு எப்படி இருக்குன்னா அப்போ அவங்க வந்து கன்சியூமர் பல்ஸை புரிஞ்சு வச்சுக்கிட்டு போறாங்க. எந்தூசியாஸ் பல்ஸை பிடிச்சாங்க தெரியுமா போலாம், OnePlus இருக்க நிலைமைக்கு போலாம். எந்தூசியாஸ் பல்ஸை பிடிச்சிட்டு அப்புறம் வேற எங்கேயா போயிட்டு அப்புறம் காணாம போக வேண்டியதான். உண்மைதான், கன்சியூமர் வந்து வேற கம்பெனிக்காரனே சரி நீ புடுங்கினது இல்ல. ஒரு சிலர்லாம் என்ன எப்படி கேட்கறேன், நான் கன்சியூமருக்காக பேசுறேன் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. நானும் கன்சியூமருக்காக 1000 பேசலாம், பட் பிராக்டிகாலிட்டி பத்தி பேசணும்ல. சும்மா வந்துட்டு எங்க ஏரியால இருக்கிற எல்லாரும் 4 இட்லி ஈஸியா சாப்பிடுவாங்கன்னு வைங்க. அதுக்காக வந்துட்டு 10 ரூபாய்க்கு 2 இட்லி தான் தராங்கன்றதுக்கு எங்க ஏரியால எல்லாரும் 4 இட்லி சாப்பிடுவாங்க, 10 ரூபாய்க்கு 4 கொடுன்னு நான் கடைக்காரனை சொல்ல முடியுமா? அவனோட நிலைமையை யோசிச்சு பார்க்கணும்ல ஒரு டைம். கேட்டா நான் என் தாத்தாலாம் சென்னைக்கு வரும்போது 10 ரூபாய்க்கு 10 இட்லி சாப்பிட்டாரா அப்படின்னா விளங்குமா? டேய் உன் தாத்தா வரும்போது எப்படா 1970 இருக்காரா? இல்ல மூடு. சில விஷயங்கள் இங்க பாருங்க, நான் திரும்பியும் சொல்றேங்க. இப்போ நம்ம நிறைய விஷயத்த அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராக்டிகாலிட்டி செக் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன்னா நானும் இவ்வளவு நாளா கன்சியூமர் பாயிண்ட் பேசுறேன்னு நிறைய பேசியிருப்பேன். அப்புறம் எப்போ ரியலைஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்மளே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றோம், 4 பேருக்கு சேலரி கொடுக்குறோம் போது அந்த வித்தியாசம் தெரியுது. அப்பதான் தெரியும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் வருஷம் அண்ணன் நீ தங்கமானவன், அண்ணன் எவ்வளவு நல்லவனா இருக்கு, எவ்வளவு நேர்மையா இருக்கு, உனக்கா நானும் உன் கூட கஷ்டப்படுறேன்னு யாரு இருப்பா? நீ கஷ்டப்பட்டு நான் என்ன ஏன் கஷ்டப்பட சொல்ற? எனக்கு சேலரி ஏத்து, நீ சேலரி உனக்கு குறைச்சிக்க, நீ ஏதோ பண்ணி வேற ஸ்டேஜ் போவாங்க, லைஃப் மாறும். இங்க இருந்து இப்போ வேற மாறுது. சிம்பிள்ங்க, உங்க கூட 10 வருஷம் இருக்காங்க, வேற ஒரு இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி 2x கிடைக்குது அப்படின்னா போவாங்களா மாட்டாங்களா? பிராக்டிகலா பேசுங்க. அப்ப என்ன ஆகுது, இந்த இடத்துல நிறைய சேலஞ்சஸும் இருக்கு. ஒரு சில சமயங்கள் அப்ப கம்பெனி எப்படி யோசிப்பாங்க, இப்போ ஒருத்தன் வந்து ஒரு இண்டிவிஜுவல் அவன் growth-க்காக அவன் ஜாலியா ஜம்ப் அடிச்சுட்டே இருக்கான்னா, ஒரு கம்பெனில HR இந்த பினான்சியலா வந்து ஃபுல்லா மானிட்டர் பண்ற ஒரு டீம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 10 பேர் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாப்ல இருக்காங்க, அந்த 10 பேர் பண்ற வேலையை சரியா நான் 20 பேர் கூட வச்சு பண்ணிக்கிறேன், ஆனா ஃப்ரெஷர் வச்சு பண்ணனா அதுல 1/, அதாவது எந்த அளவுக்கு சொல்ற வரேன்னா 100 ரூபாய் செலவு பண்ற இடத்துல 20 ரூபா தான் பண்ண வேண்டியதா இருக்கும்னு சொன்னாங்கன்னா ஒரு கம்பெனி எப்படி யோசிப்பாங்க? அதாவது இந்த 10 பேருமே கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கணும்னு நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த 10 பேர் வந்து 100 ரூபாய் செலவாகுது இந்த 10 பேருக்கு. ஆனா புதுசா நான் வந்து ஒரு 20 பேரை கூட ரெக்ரூட் பண்றேன், அவங்களுக்கு 20 ரூபா தான் செலவாகும், ஆனா உங்களுக்கு 100 ரூபா செலவாகுது அப்படின்னும் போது யாரா இருந்தாலும் யோசிப்பாங்களா மாட்டாங்களா? இதான் என்னோட பேசிக் கொஸ்டின். ஏன்னா ஒரு இண்டிவிஜுவல் அவன் வேற ஒரு கம்பெனி ஜம்ப் பண்ண எனக்கு ஹைக் ஆகுதுன்னு சொல்லி ஜம்ப் பண்ணிட்டே இருக்கான். அது வந்து அவன் கரியருக்கு ஓகே, பட் அவன் ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து ஜம்ப் அடிச்சு போயிட்டான். அந்த ப்ராஜெக்ட் இவ்வளவு நாளா அவன் தான் பார்த்துட்டு இருந்தான் போது இப்போ அந்த ஒரு அன்சர்டனிட்டி கிளிக் ஆகும். ஏன்னா அங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து டிஸ்டர்ப்ட் ஆகும், வேற வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. புதுசா ஒருத்தர் வந்து இதை ஃபுல்லா இப்போ அப்சர்வ் பண்ணணும். அவருக்கு இது எப்படி போயிட்டு இருந்தது, ரிலீஸ் பேட்டர்ன் எப்படி இருந்தது, இந்த ரிலீஸ் பேட்டர்ன்ல என்ன பிரச்சனை வரும், எங்க போய் யார்கிட்ட கேட்கணும் தெரியாது, இனிமேதான் அவர் கத்துக்கணும். அப்போ அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து என்ன ஆயிடுது, இப்போ ஸ்லோ டவுன் ஆகுது. கரெக்டா இவன் போயிட்டான், இவன் வந்து அடுத்து வேற இடத்துக்கு போனா அவனுக்கு வந்து 40% ஹைக்கு இல்லாட்டி 2x ஹைக்கு போயிட்டே இருக்கான். பட் இப்ப கம்பெனில ஒரு சின்ன குழப்படி வருதா, இந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்கும். இப்ப அப்ப கம்பெனிக்காரன் எப்படி யோசிப்பான்னா, சரி ஓகே இந்த மாதிரி ஒரு 10 பேர் வந்து இவ்வளவு உட்காந்து சாப்பிடுறாங்கன்னா அந்த 10 பேரை நான் தூக்கிட்டு ஏன் நான் வந்து யங்கர் ஜென்ரேஷனை வச்சு இது எக்ஸ்பிளாய்டேஷன் நீங்க பாக்கலாம். பிசினஸ் டாக்டிக்ஸ்குள்ள போகும்போது வந்து அவங்க ரெவன்யூ மேனேஜ் பண்றது பல ஆங்கிள் பார்க்கலாம். அப்போ நம்ம மனசாட்சி தான் டிசைட் பண்ணிக்கணும், நான் இந்த ஆங்கிள் பார்க்கணும், எது நியாயம், எது நீதி, எது நேர்மை. இப்ப அந்த 10 பேர்ல நான் ஒருத்தனை தூக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுறேன். அது எப்படின்னு தெரியுமா? அந்த 10 பேர்ல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 25 வருஷமா கம்பெனில இருக்காரு, எந்த ஃபோல்டர்ல எங்க என்ன டீடைல் இருக்குன்னு கூட அவருக்கு தெரியுது அப்படின்னா அவர் ஏஐ விட ஃபாஸ்டா இருக்காரு. அவரை நான் என்னால ரீப்ளேஸே பண்ண முடியாது. அவர் எதை கேட்டாலும் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அமைதியா. ஏன்னா சிஇஓக்கே தெரியாது, அவருக்கு தெரியும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஆஹா அப்படிதான் இருக்கும். ஏன்னா என் வேலையை ஃபுல்லா ஒரு ஸ்லோ டவுன், அதாவது நான் ஸ்லோவா இருப்பேன், அவர் ஃபாஸ்டா இருப்பாரு. என் வேலை ஸ்லோ டவுன் ஆகுதா, அவர் பார்த்து ஆக்சிலரேட் பண்ணுவாரு. ஏன்னா அவ்வளவு ஃபாஸ்டா இருப்பாரு. அவரை போயிட்டு நான் எப்படி தூக்குவேன்? அப்ப அந்த இடத்துல நான் செலவு பண்றதுல தப்பு கிடையாது, ஏன்னா கம்பெனிக்கே வந்து ப்ராஃபிட்டா அமையும். அது அவர் டக்கு ப்ராசஸ் பண்ணி போயிட்டே இருப்பாரு, ஜீரோ மெயின்டெனன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க சரியா, அதையும் நம்ம யோசிக்கணும். அதே சமயம் வேஸ்ட் லக்கேஜ்லாம் இருக்கும். என் ஃப்ரெண்ட் எல்லாம் ஐடியில் பார்த்தீங்கன்னா டிஎல்ல இருந்துட்டு மேனேஜரா இருக்கிறவங்க எல்லாம் என்ன புலம்புவாங்க. சில எல்லாம் வேஸ்ட் லக்கேஜா இருக்கும். எதுக்குன்னா தாங்கவே முடியலடா, கஷ்டப்பட்டு இப்பதான்டா ஒரு ரிலீஸ்க்காக போராடிக்கிட்டு இருக்கோம், இந்த ஒரு பர்சனால எனக்கு இந்த ரிலீஸ் வந்து இதுவாகுது, என்னைய போட்டு எழுன்னு வச்சு அடிக்கிறாங்க. ஏன்னா என்ன ப்ராப்ளம்னா இப்போ கடைசியில் என்ன மாதிரி கேட்பாங்கன்னா, இது வந்து நான் ஒரு ஜெனரேஷனை வந்து குறை சொல்லணும்னு சொல்லலை, ஆனா அப்படிதான் அமைஞ்சிருச்சு. அப்ப என்ன ஆகுதுன்னா மேல ஏவிபி அவங்க என்ன பண்றாங்க, இவனை பிடிச்சி நீ போய் அந்த வேலையை பருண்டுருவாங்க. அவங்களுக்கு தேவை வேலை முடியணும், அவ்வளவுதான். இப்ப யாராவது ஒருத்தர் பண்ணி தொலைங்களா. அப்ப இவனுக்கு எப்படி இருக்கும், இந்த கம்பெனி வரும்போது நான் தான் பரோட்டா சுட்டேன், இப்பயும் நான் தான் பரோட்டா சொல்லணும், 20 வருஷமா நான் இப்ப என்னதான்டா பண்றேன் அப்படின்னு இருக்கும் அவனுக்கு. ஏன்னா புதுசா வந்து அவன் பண்ணல. இப்ப அவனுக்கு இப்ப எவ்வளவு காண்டா இருக்கும், ஏன்டா நான் வந்து இதே மாதிரி ஒரு டிஎலுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன், நான் இதையும் பண்ணணும், அப்புறம் மேனேஜிங் அந்த வேலையும் பண்ணணும், அப்புறம் எனக்குன்னு கொடுத்த வேலையும் பண்ணணும்.
நடந்திருக்கு, இதெல்லாம் நடந்திருக்கு. நடக்கலன்னு சொல்லு, இதெல்லாம் நடக்குது. நம்ம வீடியோ பார்க்குற ஒரு சில நண்பர்களே இந்த பிரச்சனைகளை மாட்டிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா. சரியா? இதுதான் யதார்த்தம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, அதையும் யோசிக்கணும். சரி, இந்த பிரைசிங் ஃபேக்டருக்குள்ள வந்தாலே தலை சுத்திரும் போல. அடுத்து இன்ஃபேண்ட் வெர்ஷன் இன் ரியல்மி GT60 ஆஃப்டர் V100 அப்டேட் வந்திருக்கு போல. ஓடைலர்ல கால் ரெக்கார்டிங் ரிமூவ் பண்ணிட்டாங்க. எஸ், அதுக்காக தான் எல்லாம் ஓடையில போடுறாங்க. இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனா இவன் அதுக்கு மேல கூகுள் டைலரை கொடுத்து ஏன்னா ஃபிளாக்ஷிப்னா கூகுள் டைலர் தாங்க வரும். ஷாமியில் நேற்று கூட கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க, நீங்கள் போட்டிருந்தீங்க வீடியோவில் கீழே கேட்டிருந்தாரு, ப்ரோ 17 அல்ட்ராவில் வந்து இது கூகுள் டைலர் அப்படின்னு. எங்கே மீ டைலர் அப்படின்னா இல்லை, ஃபிளாக்ஷிப்பில் மட்டும் கூகுள் டைலர். ஓடைலர் போட்டுடலாமா? ரெட்மி நோட் 15 ப்ரோ ப்ளஸ்லாம் இதுக்கு இருக்கு, எம்ஐ இருக்கு ப்ரோ, சிவில இருக்கு ப்ரோ. அதான் சொல்கிறேன். சிவியும் பார்த்தீங்கன்னா 14 சிவி தான். அது ஷாமி 14 சிவி. ஆமா, ஆனா அதுல இருக்கு. ஆனா 15 அல்ட்ரா இப்போ 17 தேவையில்லை. ஃபிளாக்ஷிப்னா கூகுள் தான் ஃபுல்லா. ரிவ்யூல சொல்றேன், அந்த மனக்குமரல்கள்லாம் ரிவ்யூல சொல்றேன். இதுக்கு வந்து இவங்க என்ன டைப் பண்ணிருக்காங்க, கூகுள் வந்து இவங்களை எங்க சட்டையில பிடிச்சி வச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. நான் மேனுவலா என்ன பண்றேன்னா ஃபிளாக்ஷிப்ஸ் மட்டும் அவங்க கூகுள் தாங்க ப்ரிஃபர் பண்றாங்க. சரி, அது என்ன ரிலையபிலிட்டின்னு வாங்க, ரைட்டு. ஆனா மொத்தம் ஓடைலர்லயே வந்து பண்ணிட்டாங்க. ஓகே, அதான் பேர்லயே இருக்கு, அதான் போடே தான். அடுத்து ஆனந்தா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாய் சிவான் கௌதம் ப்ரோ, தீஸ் ஆர் மை இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் ஆஃப்டர் கெட்டிங் த சிங்கர் சூப்பர் மிக்ஸ் 4. ஐ ஆர்டர் இட் ஃப்ரம் ஹெட்ஃபோன் ஜோன் அலாங் வித் ஹெட்ஃபோன் ஜோன் நெக்ஸ்ட் டே. ஓ, அதையும் வாங்கிட்டீங்க. அந்த இது வயர் பார்த்தோம். ஓகே, டிடி அந்த 2000 rupees DAC. எஸ், DAC டைப் சி டு 3.5 மெட்டல். தேர் அல்டிமேட் இயர் டிப் செட். அட் ஃபர்ஸ்ட் ஐ லிசன் த்ரூ S25 வித் DAC. Immediately after listening to few songs, I was like, where is bass? I am not a bass head, but I like V-shape curve, as you guys do. But it was completely flat. But I liked the treble and the energy from the DAC. Then I connected it through 3.5 mm directly on my PC. And there I could immediately feel the bass. கொடூரமா இருக்கும் பவர். But the overall sound felt a bit weaker in volume and energy. Then I thought maybe both my PC and the DAC I bought was not enough to drive the SIMGuard 4. And I also have my Redmi Note 11 Pro Plus, which I use as my secondary device, and it has a 3.5 mm jack. And I listened and that surprisingly the sounded the best to me. ஆமா ப்ரோ, இந்த இதுதான் ப்ரோ சொல்றேன். பழைய 3.5 mm jack இருக்க போன்ல எல்லாம் நான் ரீசெண்டா என்ன பண்ணேன்னா 3.5 mm jack இருக்கிற பழைய நோக்கியா போன்ல போட்டு கேட்டேன். N86 எல்லாம் கேட்டேன். கிளிகிளிது இறங்கி கிளிக்குது பழசுலாம். அவ்வளோ சூப்பரா பவர் கண்டிப்பா. ஸோ அதெல்லாம் யோசிச்சு தான் பார்க்கணும், வேற வழி இல்லை. N91லாம் போட்டு பிரிச்சு மேயுது. எந்த இதை கொடுத்தாலும் என்ன 9 டிரைவரா, என்ன 19 டிரைவரா, 90 டிரைவரா, வாடா வச்சுக்க, அவ்வளோதான். ஸோ அதனால அது மாஸ் ப்ரோ. 3.5 mm jack தூக்குனது நினைச்சு நான் இன்னைக்கும் வருத்தப்பட்டு இருக்கேன். எல்லாரும் ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ்க்கு அடாப்ட் ஆயிட்டாங்க, எனக்கு புரியுது. பட் 3.5 mm jack தூக்கிட்டு டைப் சிலையும் ஆடியோ டிரைவ் பண்ண முடியல, பவர் டிரைவ் பண்ண முடியல, நல்ல ஆடியோவை டெலிவர் பண்ண முடியலன்னா வைத்தறிச்சலாக தான் இருக்கு. ஓகே, அப்புறம் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் நவ் அண்ட் த டியூனிங் ஃபெல்ட் மோர் நேச்சுரல் அண்ட் ஓவரால் சவுண்டட் மோர் சாட்டிஸ்ஃபைங். வால்யூம் பூஸ்டர் எனேபிள் பண்ணேன், லவுட்னஸும் நல்லா இருக்கு. இப்போ எனக்கு புரியுது why you explain about the 3.5 mm DAC. அந்த அனலாக் சிக்னல் LGலயும் N91லயும். Right now I am enjoying SIMGuard 4 lot from the Redmi, அதுவும் Redmi phoneல. But I still curious to try good DAC for PC and other devices. So suggest some DAC under 10K. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன், நீங்க ப்ளூடூத் DAC வாங்கிக்கோங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் என் சஜஷன் ப்ரோ, அதெல்லாம் வேணாம். LG ஃபோன் ஒன்று வாங்கிக்கோங்க, அது போதும். ஃபர்ஸ்ட் ஃபோனா வாங்கிக்கோங்க. பாயிண்ட் 10,000 ரூபாய், ஏன்னா 10,000 ரூபாய்க்குள்ள ஃபோன் கண்டிப்பா வாங்கிடலாம். ஆனா இப்போ ப்ளூடூத் வந்து இப்போ ரீசெண்டா நம்ம நண்பர் ஒருத்தர் கொடுத்தாருல நமக்கு அந்த பிளேயர், அது ஹிபி மியூசிக் பிளேயர். ஹிபி பிளேயர் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, அது 15,000 சரி, அது 10,000 கிடைக்குதுன்னே வைப்போம். ஆனா அந்த பவரை டிரைவ் பண்றதுக்கு அதுல இருக்கிற 1500 mAh இல்ல 2000 mAh அது வந்து கொஞ்சம் வேகமா தான் ட்ரெயின் ஆகுது. நம்ம தான் பார்த்தோமே டிரைவ் ஆகுது. ஸோ ஹெட்ஃபோனை பொறுத்து ட்ரெயின் இருக்கு. ஆனா ஒரு LG ஃபோன் வாங்கினீங்க அப்படின்னா பேட்டரி கூட மாத்திக்கலாம்னு வச்சுக்கோங்க. வாங்கினீங்கன்னா இப்போ ஒரு G7ஓ LG G6ஓ இந்த மாதிரி வாங்கினாலும் சரி, இல்லைன்னா V சீரீஸ்ல தான் வாங்கினீங்கன்னாலும் நீங்க என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. ஆனா எனக்கு தெரிஞ்சு N91 என்ன பிரச்சனைனா, அவ்வளவு ஈஸியா கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே கிடைச்சாலும் கீழே விழுந்த போன்லாம் நமக்கு கிடைச்சதுன்னா நம்மளே அறியாம நம்ம மேக்னெட் இருக்கிற இடத்துக்குலாம் கொண்டு போனா ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆயிடும். மேக்னெட்லாம் இல்லாத மாதிரி கொஞ்சம் பத்திரமா பொக்கிஷமா பாதுகாக்கணும் அதை. ஏன்னா அது ஹார்ட் டிஸ்க் பேஸ்ட். எஸ், ஷாக் வந்து வாங்காது, போயிடும். ஸோ மொத்தம் நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க, ஹாப்பி. So far, after using it for few hours today, I have really liked the instrument separation, clarity and detailing in the bass. There is no overlapping between the instruments, vocals and bass. Everything feels nicely separated. That was surreal to feel. So far satisfied with the product and just curious to test the full potential. அதுவும் ஏதாவது நல்ல டேக் கோட் அப்படின்னு போட்டிருக்காரு. நம்மளால ஒரு 22,000 ரூபாய்க்கு ஒரு டேக் வச்சிருக்காருல்ல, அதெல்லாம் போட்டா
அதான் வேற லீக்குங்க அவன். அது போட்டா என்ன ஆயிடும்னா அதான் சொல்றோம்ல, காசுக்கேத்த தோசை. அன்னைக்கு என்னாச்சுன்னா அதான் இந்த நம்ம நரேஷ் வந்திருந்தானே ம். அன்னைக்கு அதுதான் இந்த இறகை போல எடுத்து போட்டோம். அது நான் டெலிகிராம்ல இருக்கு, பார்த்தேன். அதுல டேட்டாவே காமிச்சிருச்சு. பரத் ப்ரோவும் மறந்துட்டாரு, நரேஷ் மறந்துட்டாரு. அந்த இறகை போல ஃபைல் வந்து அது வந்து நான் 350 MB ஃபைல். அதை போட்டதுமே வந்து அந்த டேக் சொல்லிடுச்சு ஹை டேட்டா, எஸ், ஹை ரெஸ் லாஸ்லெஸ் டேட்டா. அதுக்கு தாங்க சிப் வச்சிருக்கோம். 20,000 சும்மா ஒன்றும் கேட்கல. கரெக்ட் தான். கைப்புள்ள டாட் நல்லா இருக்கே பேரு ப்ரோ. எங்க ஏரியால அமேசான்ல ஆர்டர் போட்டா இந்தியன் போஸ்ட்ல சென்ட் பண்றான், கரெக்டா டெலிவரி ஆகுது. சூப்பர், போஸ்ட்மேன் வீட்டுக்கே வந்து கொடுத்துட்றாரு. ரூரல் அரியலூர். அவருக்கு அப்ப வந்து புண்ணியம் பண்ணியிருக்காரு அவரு. இன்னொன்னு ப்ரோ, அமேசான்ல அவர் வாங்கினார்ல செல்லர், அந்த செல்லர் வந்து அமேசான் டெலிவரியை விட போஸ்ட் சீப்பா இருக்குன்னு மேபி இருக்கலாம். ஏன்னா பார்ட்னரா இருக்காம இதுல பண்ணது கம்மி. இப்போ இல்ல ப்ரோ, நானும் நீங்க ஒரு புது செல்லரா கூட இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்மால் ஸ்கேல் செல்லரா இருக்கலாம். இப்போ நம்ம கைப்புள்ள இருக்கார்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு கடை ஆரம்பிக்கிறோம் அரியலூர்ல. நம்ம வந்து செல்லரா மாறுறோம். இப்போ வந்து கேட்பான், என் வேற ஹவுஸ்க்கு இவ்வளவு கொடுக்கணும், நீ என்னோட பிளாட்ஃபார்ம் உன்னோட ப்ராடக்ட் வந்து இது பண்ணி ஸ்டோர் பண்றோம். அடுத்து என்ன தெரியுமா சொல்லுவான், ஷிப்பிங்க்கும் என்ன யூஸ் பண்றேன் அதுக்கு இவ்வளவு கொடுக்கணும், எக்ஸ்பிரஸ் ஷிப்பிங் இந்த அமௌண்ட், இது இன்ன டே டெலிவரி. அப்ப பார்த்தா நம்ம போஸ்ட்மேன் அவர் அசல்ட்டா வருவாரு, பார்த்தா 30 ரூபா 40 ரூபா கேட்பாரு. 50 ரூபாங்க போங்க. அவன் பார்த்தா அதே பொருளுக்கு 100 ரூபா கேட்டிருப்பான், 150 ரூபா கேட்டிருப்பான். அப்ப என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் இப்போ ப்ரிஃபர் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு போஸ்ட் ஆஃபீஸை கொஞ்சம் யூஸ் பண்ணலாங்க. திரும்ப வந்து அதை கொஞ்சம் இந்த மாதிரி பார்சல்ஸுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அண்ட் பெட்டர். எனக்கு தெரிஞ்சு ப்ரோ, இந்த போஸ்ட் ஆஃபீஸை பேங்கிங்கா யூஸ் பண்றதே நல்லா தான் இருக்கு. அப்ப எனக்கு என்ன டவுட்னா, இப்போ அதுலயுமே நிறைய சேவிங் ஸ்கீம் சூப்பரா இருக்கு. யாரெல்லாம் சேல்ஸ்க்கு யூஸ் பண்றீங்களோ போஸ்ட் ஆஃபீஸை யூஸ் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, நல்லா இருக்கும். இன்னும் சாய்குமார், ஹாய் சிவா ப்ரோ. ஆமா ப்ரோ, இந்த யூசர் சொன்ன மாதிரி தான் ஆஃப்டர் February அப்டேட் iQOO 15ல பேட்டரி இப்போ 8 to 9 hours தான் நிக்குது. ஆர் 1 day வித் லெஸ் SOTயா. முன்ன வந்து 10ல இருந்து 11 மணி நேரம் வரும் ப்ரோ. 100%ல இருந்து 15% வித்தவுட் கேமிங் அண்ட் ஹீட்டிங் கூட இருக்கு ஆஃப்டர். இப்போ ஹீட்டிங்கும் இருக்கு. ஆமா, சும்மா நார்மல் யூசேஜ்லயே ஹீட்டிங் ஆகுது ப்ரோ. AC also visited service center and degraded to before version. I don't face any mentioned problem. இப்போ 10 ஹவர்ஸ்க்கு இருந்து 1.5 days வந்து அந்த அப்டேட்ல அப்ப டவுன்கிரேட் பண்ணா நல்லா இருக்கு. ஜூமிங் AI ப்ராசஸிங்லாம் வந்து ரொம்பவே வொஸ்டா இருக்கு. அதெல்லாமே அவங்க ஃபிக்ஸ் பண்ணவே இல்ல பிகினிங்ல இருந்து. எந்த மொபைல்லையுமே ஜூமிங்ல AI ப்ராசஸிங் பண்ணலன்னு சொல்லல. ஆல் மொபைல் டிஜிட்டல் ஜூமிங்ல AI ப்ராசஸிங் பண்ணுது. பட் அது பெட்டரா இல்லாட்டி யூஸபிளா பண்ணுதான்றதுதான் கேள்வி. கரெக்ட். இததான் சொல்றேன். இப்போ சாம்சங்லயும் AI இருக்கதான் செய்யுது, ஆனா அதோட லிமிட்டை வந்து அவன் எக்ஸீட் பண்ண மாட்டான். ரொம்ப சட்டிலா பண்றான். லைட்டா தொட்டுக்கோ ஊருகா மாதிரி, அவ்வளவுதான். ரொம்ப பண்ணானா என்ன, பாயசம் ஊத்தி விவாய்க்கு பாயசம் ஊத்திடுறான். மாறிடுது, அது லுக்கே மாறிடுது. நல்லா ஊத்தி குடிங்க. AI ப்ராசஸிங் ஈவன் ஆப்ஜெக்ட்ல கூட ஃப்ளவர்ஸ், அனிமல்ஸ் எல்லாத்துலயுமே ஹியூமன் மூஞ்செல்லாம் கூட அப்படியே 10 லேயர் மேக்கப் பெயிண்ட் அடிச்சு. நான் வந்து ஆக்சுவலா 15 ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி பார்த்தேன் ரிலீஸ் முன்னாடி. அப்ப யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நான் வந்து மோனோக்ரோம் அதிகமா ப்ரிஃபர் பண்ணேன். ஏன்னா வெதரும் நல்லா இருந்தது. வெதரும் நல்லா இருந்தது. நாங்க அந்த ஈவென்ட்லயுமே யூஸ் பண்ணோம். ஃபோன் சூப்பரா இருந்துச்சுங்க. அது கொஞ்சம் சரி, நோ டால்பி விஷன் HDR வீடியோ, லா ஓட்டர்ஸ், அதுவும் ஆல் மொபைல் ஈவன் மீடியம் ரேஞ்ச் மொபைல்ல கூட இருக்கு. சரி, இது நம்ம ஜெரால்டு ப்ரோ பார்த்தாருன்னா கண்டிப்பா அவர் வந்து இதை ஒரு பாயிண்டா எடுத்து உள்ள பேசுவாரு, பார்ப்போம். ஆனா எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே அப்டேட் கொடுத்து இப்படி மாத்துறாங்க பாத்தீங்களா, அதுதாங்க பெயின்ஃபுல்லா இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே புரியல. ஏன்னா நான் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொன்னா சிலர் தப்பா எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த விதத்துல வந்து நான் SRKயோட ஒரு வீடியோ இப்போ ரீசெண்டா பண்ணேன், அதுல கூட சொன்னேன். எனக்கு என்னமோ தெரியல, ஆப்பிளோட பக்ஓஎஸ் காரி துப்பலாம், அவனை அசிங்கமா கேட்கலாம், ஆனா கேமரா எனக்கு மாறவே இல்லை பாருங்க. கேமரா வைக்கிறது கரெக்ட். ஓகேயா, இப்போ சரி பிக்சல் பாக்குறேன், ரேரா பிக்சல்லையும் பிரச்சனை வருது. நான் ஆப்பிள் பிரச்சனை இருந்து நம்ம பார்த்தோம். ஆனா ட்விஸ்ட் என்ன தெரியுமா, நிறைய பேருக்கு இல்லன்றாங்க, சிலருக்கு இருக்குங்கிறாங்க. அப்டேட்ல ஃபிக்ஸ் ஆகுதுன்னு வைங்க. இப்போ என் கேள்வி என்னன்னா, அட்லீஸ்ட் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருது, ஆண்ட்ராய்ட் தரப்புல பிக்சல்ல வருது அப்படின்னா ஃபிக்ஸ் ஆயிடுது. சாம்சங்லயும் நான் என்ன அப்சர்வ் பண்ணிருக்கேன் பார்த்தா, S23 அல்ட்ரா ஃபிக்ஸ் ஆகுது. சரி, அது வந்து ரிலேபிளா இருக்கா அப்படின்னு கேட்டா, அப்ப பிரச்சனை வருது, ஃபிக்ஸ் ஆகுது, ஃபிக்ஸ் ஆகுது, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆப்பிள் இந்த இடத்துல நிஜமா எப்படி இருக்குன்னா, ஏதோ சிஸ்டம் லெவல் பக் இதெல்லாம் இருந்தாலும் கேமரால கையை வைக்காது, நமக்கு பெரிய ப்ளஸ்ஸா ஃபீல் ஆகுது. அவனுங்க கேமரா ஆப்பே எதுவும் கை வைக்கிறது இல்லை, எல்லாம் ஓஎஸ்லேயே வச்சு நாங்கள் முடிச்சு விட்டுறோம், கேமராவை தொடரதே இல்லை. ஓஎஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அது கோலராக இருக்குது, திடீர்னு பார்த்தா சூடாகுது, அதெல்லாம் நடக்குது. ஸோ இது வந்து எனக்கு வந்து சைனீஸ் சைடில் ரொம்பவே நான் ஒரு பெரிய டிராபேக்காக பார்க்குறேன். அன்ரிலையபிளாக இருக்குது. ஏன்னா X200 200 ப்ரோலாம் அவ்வளோ கிரேசியான ஃபோன்ஸ், எல்லாரும் அதுக்காக தான் வாங்கினாங்களே. இப்போ அவங்களாம் புலம்புறதை பார்த்தா கஷ்டமாக இருக்குது. பவன் கல்யாண் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் சிவா ப்ரோ, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நல்லா இருக்கேன் ப்ரோ. நான் 1 year iQOO 12 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. என்னோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறேன் ப்ரோ. ஏன் அழுறாரு? அதுக்கு முன்னாடி நான் Realme 9 Pro யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ, 2.5 years-ஆ. மொபைல் 45K வாங்கின பிறகு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. ஃபண்டச் OS 14 அல்டி ப்ரோ, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை.
அப்பா இதை இப்போ நான் கேட்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா 45K. இல்லை நிறைய பேர் வந்து இந்த ஃபண்டச் வாய்ஸ் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே என்ன ஆயிடுச்சுன்னா ஆரிஜின் வாய்ஸ் ஏன்டா கொடுத்துங்கிறாங்கல்ல, எப்போ வரும்னு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, இப்போ ஏன்டா வந்ததுன்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு என்னன்னா 45,000 நம்ம வாங்கணும் போது கடந்த இப்போ ஒரு 8 மாசமா நம்ம மனசுல மைண்ட்ல எல்லா இடத்துலயுமே வந்து இந்த ரியல்மி சிஇஓ வேற ஆவனா வந்துடுறான், சைனா இப்பதான் வாங்கி ஆகணும், நீ இது விட்டா முடிஞ்ச அவ்வளவுதான் போட்டுட்டே இருக்கான். அப்படியும் வாங்க மாட்டாங்கண்ணா, ஏன்டா பிரைஸ் கலர் இது சும்மா அப்பயும் போன் வாங்க மாட்டாங்கண்ணா, ஏன்டாடி. சரி இப்பயே இவ்வளோ ஏறி இருக்கு. எனக்கு டவுட் என்னன்னா இனிமே வரக்கூடிய ஃபோன்ஸ் என்ன ஆகும். ஏன்னா இப்போ நான் ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்ன சொல்றாங்க, ஃபைண்ட் X9 Ultra, X300 Ultra 1.6 to 1.7 அவ்வளோலாம் போச்சுன்னா செத்து போயிருவோம். 1,60,000 1,50,000 to 60,000 வரும் அப்படின்றாங்க. அதுவே யோசிச்சு பாருங்களேன், எனக்கு புரியல அப்படி இருக்கு எனக்கு. எல்லாரும் ஐபோன் வாங்கிட்டு போயிருவாங்க, சிம்பிளா முடிஞ்சு. ஐபோன் இப்போ என்ன ரேட் பாத்தீங்கல்ல, 256GB வந்து 1,20,000 1,25,000. 256 வந்து இப்போ ப்ரோ வந்து ரொம்ப கம்மி ரேட்ல கிடைக்குது ஆஃப்லைன் மார்க்கெட்ஸ்ல. எனக்கு புரியல, ஐபோன் வந்து இப்போ அஃபோர்டபுள் ஃபோன் ஆகும். ஏன்னா அவன் ஆல்ரெடி காஸ்ட்லியா தான் இருந்தான், அதனால இப்போ அஃபோர்டபுள் ஆயிட்டாங்க. நீங்க எல்லாம் கம்மியா இருந்தவங்க இப்போ அதிகமாயிட்டீங்க, அதனால வந்து இல்ல ப்ரோ எனக்கு புரியுது. இப்போ இவன் வந்து மாட்டிட்டு இருக்கிறது, நான் பிறந்ததுல இருந்து காஸ்ட்லி தான்டா. 17 Ultra வந்து இப்போ எப்படி மாட்டிக்குது அப்படின்னு பார்த்தா ப்ரொடக்ஷன் நம்பர்ஸ் கம்மி, நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. ஓகே புரியுது, லோஃபிக்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஸோ லோஃபிக்கு ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே இப்போ 13 Ultraவும் அதாவது சாரி X300 Ultraவும் X9 Ultraவும் இப்படி தான் மாட்டுவாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, டெலிகன்வெர்ட்டர்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் நிறைய அது இல்லாம X9 Ultraனா சென்சார் 4 சென்சார், எல்லாரும் 3க்கு மாறினதுக்கு அப்புறமா எங்க 4வது எல்லாமே பெரிய பெரிய சென்சார் தான், காஸ்ட்லியா தான் நாங்க போடுவோம். அப்போ யோசிங்களேன், அப்போ இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா பிரைஸை மறைமுகமா இன்க்ரீஸ் பண்ணுது. இது ஆல்ரெடி ஹார்ட்வேர் லெவல்ல, இதை தாண்டி என்னடானா ரேம் ஸ்டோரேஜ் முடிஞ்சு 16GB ரேம் மினிமம் அவங்களுக்கு தேவை, அதுலயே மொய் எழுதிடுவாங்க. ஸோ கொஞ்சம் வேதனையா தான் ப்ரோ இருக்கு. இதுதான் யதார்த்தம். சரியா, நான் இதை வந்து சப்போர்ட் பண்றேன்ல, பிரைஸ் ஹைக்க சப்போர்ட் பண்ணல, இதுதான் நிலவரம். வெங்காயம் விலை ஏறுது, நான் என்ன அதுக்காக போயிட்டு வெங்காயம் விலை ஏறுறது சூப்பர் ப்ரோ நான் சொல்ல போறேன். நிலமை அதுதான், வெங்காய சட்னி சாப்பிட்டா போட்டு தான் ஆக வேண்டியதா இருக்குது. வெங்காய சட்னி அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்ப அதே போட்டுக்கோங்க தயிர் பச்சடியில, கேவலமா இருக்கும். பிரியாணியோட சாப்பிடும் போது வெள்ளரிக்காயோட கேவலமா இருக்கு. நான் கத்திரிக்காய் எடுத்துன்னு போய் அந்த இது பண்ணிக்கிறேன், அது நல்லா இருக்கும். அதே எனக்கு இது வேணாம். இல்ல இதுதான் நிலவரம், புரியுதா? அதனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கணும். நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, காஸ்ட்லியா இருக்கு நம்மளால வாங்க முடியலன்னா வாங்காதீங்க, வெயிட் பண்ணுவோம், நம்ம மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகட்டும். எனக்கு ஆல்ரெடி பயம் என்ன, ஒருத்தர் கேட்டிருந்தாப்ல சஞ்சய் ராஜு அது ஒன்று சௌத்ரி அது ஒன்று சஞ்சு சௌத்ரியா அவர் போட்டிருந்தாரு, எப்பதான் சார் இந்த ரேட்லாம் நார்மல் ஆகும் ரியல்மி சிஓ கீழே போட்டிருந்தாரு. நான் என்ன தெரியுமா அவருக்கு கோட்டை ட்வீட் போட்டேன், இதை கேட்டு கேட்டு இதுவே பழகிரும் ப்ரோ, எதுவுமே இறங்காது அப்படின்னு. கேட்டு 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 இப்படியே பழகிரும். அந்த அரவிந்த் சாமி சொல்லுவார்ல, கேட்டு செய்யணும் எல்லாத்தையும் பழகிடும். அப்படிதான் இருக்கு இப்ப நிஜமா. ஏன்னா நீங்க நல்லா யோசிங்க, எல்லாமே வந்து ஒரு ஒரு பாயிண்ட்ல போய் நின்றுட்டு அங்கேயே நின்றுது. ஏன்னா எல்லாம் பேக் டு நார்மல் ஆகுதான்டா, பிரைஸை குறைறானா குறைக்க மாட்டானுங்க. டைம் இல்லைங்களா இதுக்குமா? சரி ஓகே, மொபைல் 45,000ங்கிறத பார்க்கும்போது தான் எனக்கு நான் டிரைவாக எங்கே போகிறேன் பாருங்க, 45,000க்கு ஃப்ளாக்ஷிப் வாங்கியிருக்கோம். சரி ஏன் வாங்கினேன்னா கேமரா அண்ட் கேமிங்காக தான் வாங்கினேன் ப்ரோ. மெயினாக வாங்கினது மேக்ரோக்காக. ஆஃப்டர் அப்டேட்டு ஃபண்டச்சோய்ஸ் 15ல டேக் ஒர்க் ஆகாமல் பண்ணிட்டாங்க. பார்த்தோம்ல ஐகோ ஃபோன்ஸில் அந்த இஷ்யூ இருந்துச்சு, 13ல இருந்துச்சு, இப்போ 12லயே இருந்திருக்குன்னாரு அவர். இது அடுத்து ஆர்ஜினல் 6 அப்டேட் பண்ணேன், மொத்தமாக முடிச்சு விட்டாங்களா? அப்புறமா முதல்ல கேமரா வச்சு செஞ்சுட்டாங்க ப்ரோ. இப்போ ஆர்ஜின் OS பிறகு ஒரு மந்த்தாக செக்யூரிட்டி அப்டேட் கொடுத்து ஒரு மந்த்லேயும் ஒரு பிரச்சனை. ஹீட்டிங் இஷ்யூ, கேமரா டவுன் கிரேடு, சவுண்ட் வால்யூம் டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க. பிஜிஎம்ஐ சுத்தமாக இப்போ என்னால் ப்ளே பண்ண முடியலையா? ரீசெட் பண்ணி பார்த்தீங்களா? ரீசெட் தான் ப்ரோ. பிஜிஎம்ஐ ப்ளே பண்ணால் 60 FPS வருது ப்ரோ கேம் ப்ளே பண்ணால். பட் எனக்கு கேமிங் மோடில் போய் செக் பண்ணால் 120 FPS ஷோ ஆகுது. செம்ம கடுப்பாக வருது. 60 FPSல இருக்கு, ஆனால் கேம் மோடில் 120 FPSன்னு சொல்லுது. புரியல இதெல்லாம். சரி மொத்தத்தில் இனிமேல் நான் ஐக்கோ மொபைல் வாங்கக்கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டேன். சப்போஸ் யாராச்சும் ஐக்கோ மொபைல் வாங்குறாங்கன்னா தயவு செஞ்சு அப்டேட் மட்டும் பண்ணிடாதீங்க. நானும் அப்டேட் பண்ணக்கூடாதுன்னு தான் இருந்தேன், பட் என் கையை சும்மா இருக்க மாட்டேங்குது. ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் அது எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணாங்க. சரி ஒரு தடவை மொபைலை ரீசெட் பண்ணிடலான்னு பண்ணிட்டேன் ப்ரோ. அப்போயாச்சும் கேம்லாம் கேமரா எல்லாம் நல்லா வருமானு பார்த்தா எதுவுமே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல. ரீசெட்டும் பண்ணிட்டாரு ப்ரோ. நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னதுக்கு அவர் அதிகம் பண்ணியிருக்காரு. நீங்க ஐகோ கமெண்ட்ல போய் போடுங்க, உங்களோட குமுறல் டேட்டாவை ஷேர் பண்ணுங்க. இப்போ என்னோட பேட்டரி ஹெல்த் 85க்கு வந்துருச்சான். சரி அப்போ நீங்க வந்து 80 கிட்ட வந்ததுன்னா பேட்டரி மாத்துங்க, இம்ப்ரூவ் ஆகுதான்னு பார்ப்போம். ஆனா அதுக்கு கேமரா இல்லாம அவர் கேட்பாரு. இப்போ சரி பேட்டரி மாத்திடுறேன், கேமரா இம்ப்ரூவ் ஆகுமா? ஃபோனை மாத்திருங்களா? மனுஷன் வாயில வண்டியா கேட்டுற போறாரு.
இல்லை இப்போ எனக்கு நிஜமாவே இது கொஞ்சம் பயமாக தான் ப்ரோ இருக்கு. இதனால ஒரு சில விஷயங்கள்லாம் ரிலேபிளாக பேசவே முடியல. அதுவும் முக்கியமாக இப்போ யாராவது அது செம இல்லை ப்ரோ, iQOO 12 கேமரா நல்லா இருக்கும், OnePlus 12 கேமரா செமையா ஒரு ஐஃபோன் யூசர் ப்ரோ, அவர் என்கிட்ட கேட்குறாரு, நான் வந்து ஆண்ட்ராய்ட் தரப்பில் வந்து எனக்கு பிரச்சனை இருக்காதான்னு கேட்குறாரு. ஆஹா இப்படா நம்பி நான் சொல்றது அப்படி இருக்கு. ஆண்ட்ராய்டில் நல்லா இருக்கு ப்ரோ, கேமராலாம் DSLR அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். சரி ஒரு 2 வருஷத்துல அப்படியே தான் இருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்குறாரு. ஆஹா இவர் என்ன அடிமடியிலே கை வைக்கிறாரு, அப்படிதான் இருந்தது. ஸோ இதெல்லாம் தான் ப்ரோ பிரச்சனையா இருக்கு. ரைட்டு, அடுத்தது கடைசியா ஒரு கேள்வி என்னன்னா, பால தினேஷ் குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து சிவா ப்ரோ S25 அல்ட்ரா லாஸ்ட் இயர் ஃபெப் லான்ச் ஆன அப்போ வாங்கினேன். கரெக்டா லாஸ்ட் வீக் மெயின் கேமரா மட்டும் சென்சார் இப்போ புட்டுக்குச்சா, சர்வீஸ் சென்டர்ல கேட்டால் 7500 ரூபா சிங்கிள் கேமராக்கு மட்டும் கேட்குறாங்க ப்ரோ. ஃபிளாக்ஷிப் ஃபோன் வாங்கணும்னு எக்ஸ்டெண்ட் வாரண்டி கண்டிப்பா போடணும் போல. ஆமா ப்ரோ கண்டிப்பா போடுவாங்க. இது நான் எப்படி சொல்றது தெரியல. நான் என்ன தெரியுமா சஜஸ்ட் பண்ணுவேன், 15000 பே பண்றதையும் என்னால வந்து அதை நான் பண்ணுங்கன்னு சொல்ல முடியல. அதுக்கு பதில் என்ன பண்ணுங்க, கார்பரேட்லேயாவது வாங்குங்க. கார்பரேட் ஆஃபர் வச்சு வாங்குங்க. கார்பரேட் ஆஃபர்லயே வந்து நான் எக்ஸ்ட்ரா பே பண்றேன், ஒரு 7000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்றேன், 2 வருஷமா மாத்துங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா கார்பரேட்ல ஃப்ரீயா 1 இயர் தரீங்க. அந்த கார்பரேட்டுக்கு ஃப்ரீயா 1 இயர் தரதுக்கு 2 வருஷம் தந்தா என்ன குறைஞ்சா போறேன். இல்லாட்டி எக்ஸ்ட்ரா பே பண்ண சொல்லு. எக்ஸ்ட்ரா 2வது வருஷத்துக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா 8000 பே பண்ணுங்கன்னு சொல்லு. 16000ன்றத 8000 பாதி பே பண்ண வச்சிருங்க. ஒன்னு வந்து ஆல்ரெடி ஃப்ரீயா வருது, இன்னொரு 1 இயருக்கு வந்து அது மாதிரி கொடுத்துருங்க. சீரியஸா அதை பண்ணலாம். ஏன்னா இது எப்படி இருக்குன்னா ஃபோர்ஸ் பண்ணி 1 இயர்லயே லாக் பண்ணுவாரு. அப்ப 2வது வருஷத்துக்கு நான் எப்ப போட முடியாது. ஆப்பிளுக்காவது பாத்தீங்கன்னா 1 இயர் கார் போட்டா முடியாது. அது ஆப்பிள்ல 1 இயர் கார் போட்டா 1 இயர் கார் முடியறதுக்கு முன்னாடி இன்னொரு 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆமா, சோ ஆப்பிள் மாதிரி அவங்களும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதான் என்னென்னமா காப்பி அடிக்கிறது, காப்பி பண்ணி தரடா காபோதி. அதெல்லாம் இதெல்லாம் பண்ண மாட்டோம். இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, அதெல்லாம் நாங்க பண்ணிட்டோம்னா அப்புறம் நீங்க நல்லா ஆயிடுவீங்க. அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். ரைட்டு, ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு கமெண்ட்ஸ். வேற சில கமெண்டோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்ளும் சிவபரணி, கௌதம். பார்க்கலாங்க. பாய்.